நெக்ஸ்ட் பார்க்க போற பைக்கும் நிஞ்சா தான். யா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பைக் ப்ளூ கலர், பீகாக் ப்ளூ. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், க்ரீன் வித் பிளாக், எல்லாருக்குமே பிடிச்ச கலர் நிஞ்சால. சரி கேளுங்க. போதுமா? கேட்டீங்களா? வாங்க, காசு கட்டுங்க, தூக்கிட்டு போயிட்டே இருங்க. இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சாய் தேவ் பைக்ஸ். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ஸ்ல சூப்பர் பைக்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படியே ஜஸ்ட் இது ஒரு மாண்டேஜ்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. மாண்டேஜ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்க செகண்ட் ஹேண்ட் பைக்குன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா. ஸோ இங்கே இருக்க என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வந்துட்டு சென்னை பீப்புள், அதாவது சென்னை அட்ரஸில் இருக்கவங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ எந்த வண்டி பார்த்தாலும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க. எல்லாமே 20, 21, 22, 23 அந்த ரேஞ்சில், அந்த கேட்டகரியில் இருக்க மாடல்ஸ் உள்ள பைக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஜூபிட்டர் இருக்குது, பிராண்ட் நியூவாக நிறுத்தி எடுத்துருக்காங்க. 2023 மாடல். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, கேர்ள் ஃப்ரெண்ட், வைஃப், யாருக்கு வேணாலும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போற பைக் பார்த்தீங்கன்னா டியூக் 125 2020 மாடல். இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000, ஸ்லைட்லி நெகோஷியபிள். டியூக் 125 2020 மாடல், 1,40,000, ஸ்லைட்லி நெகோஷியபிள். டியூக் 125 2020 மாடல், 1,40,000, slightly negotiable. Next segment la paaka pora bike Duke தான். So Duke 250 இது 2018 model and அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா 2019 model. So dual color, அதாவது வந்து Duke 2018 வந்து orange color with black and 2019 model white with black. ஒயிட் கலர் என்ன ரேஞ்ச் என்ன வருது? 2019 மாடல் இது. பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 வருது. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள். டயர்ஸ்லாம் பாருங்க, நல்ல கண்டிஷனில் இருக்கு டயர்ஸ். பக்காவான கண்டிஷன். நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியதான். ஆரஞ்சு என்ன ப்ரோ மாடல்? ஸோ ஆரஞ்ச் 2018 மாடல். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,65,000 வருது. ஸோ இதுவும் நல்லா கண்டிஷன் தாங்களா? எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனுங்க. செகண்ட் ஹேண்ட் பைக்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாங்குங்க, கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க.
நெக்ஸ்ட் பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா NS 200 சிசி உள்ள பைக்கு 2022 மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,35,000 வருது. ஸோ பிராண்ட் நியூ டயர்ஸ், நல்ல கண்டிஷனில் இருக்க பைக், 1 year தான் கேப். ஸோ இது ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ இது கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே வருது. ஆர்சி புக், இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்கு. எல்லாமே எல்லா பைக்குக்குமே எல்லா மாடலுக்குமே நம்ம கிட்ட ஆர்சி புக், இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்கு. ஸோ நீங்க வாங்க, வண்டி பிடிச்சிருந்தா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா யமகாவில் என்ன பைக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க பாருங்க. FZ வெர்ஷன் 3 இது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு. 2022 மாடல். டயர்லாம் பாருங்க பிராண்ட் நியூ, 100% டயர் யூசேஜே ஆகலை. ஸோ அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்கு. வாங்க, காசை கட்டுங்க, தள்ளிட்டு போயிட்டே இருங்க. FZ V3 22 மாடல் 1,05,000, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ பிளாக் கலருங்க, பாய்ஸ்க்கு பிடிச்ச கலர். கருப்பு என் கண் வெளியில இருக்கு, என் கண்ணுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எடிட்டர் பார்த்து பாருங்க நினைக்கிறேன். ஸோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5,880 kilometers. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா டாமினார் 400. இந்த கலர் பார்த்தீங்கன்னா அரோரா கிரீன், ஃபாஸ்ட் ஷெல்லிங்கில் இருக்க, ஐ கேட்சியான இருக்க கலர் இது. ஸோ ஃபாக் லைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாரி, ஹெட்லைட். ஸோ டியூவல் டிஸ்க் வித் ABS. என்ன மாடல் ப்ரோ இது? 2021 மாடல். ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,85,000 வருது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இதுவும். ஸோ ஆர்சி இன்சூரன்ஸ் நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கிட்ட லைவ்ல இருக்கு. ஆர்சியும் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு. நீங்கள் பே பண்ணி அப்படியே தட்டி தூக்கிட்டு போய்க்கலாம். வெளியில கட்டிட்டு. ஸோ வண்டி நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. நீங்க எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டிருப்பீங்க. வாங்க, வந்து கட்டி தட்டி தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற பைக் பார்த்தீங்கன்னா KTM RCல 200. ஸோ இது மாடல் 2022 மாடல், 1 year ஓல்டு தான். ஸோ பிராண்ட் நியூவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, பிராண்ட் நியூவாக இருக்குது. வாங்க, வந்து தட்டி தூக்கிட்டு போங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 தாங்க. RC 200 2022 மாடல் 1,95,000. மறக்கா சொல்ல மாட்டேன். RC 200 2022 மாடல் 1,95,000. வாங்க, காசை கட்டுங்க, தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. இது RS 2019 மாடல் 1,15,000. ஸோ பாய்ஸ்க்கு பிடிச்ச கலர் பிளாக் கலர். ஹெட்லைட் ஆன் பண்ண பாருங்க. RS 2019 model
1,15,000 slightly negotiable. வாய்ஸ் மாறிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க. சைடில் மிமிக்ரியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். RS 200 2019 model 1 lakh அதேதான் 1,50,000 மட்டுமே. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நிஞ்சா நான் ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னதா இல்லையா? அதேதாங்க இது நிஞ்சா. பாருங்க 2019 மாடல், பிராண்ட் நியூ கண்டிஷன், பீகாக் ப்ளூ. இது பீகாக் ப்ளூங்க. அப்படியே இருக்கு. வாங்கினா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகலாம். 2019 மாடல் 2,75,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ இதுக்கும் ஆர்சியும் இன்சூரன்ஸும் நம்மளுக்கு கரண்ட்ல இருக்கு. வாங்க, பே பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, புறப்படுங்க. நிஞ்சாங்க. ஸோ நிஞ்சா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,486 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ ரொம்பவே நியூ கண்டிஷன் பைக், ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பைக் ஆக்சுவலாக. ஸோ சவுண்டு நீங்கள் இந்த ரிஃப்ளெக்ஷன் கேட்டிருப்பீங்க, ரொம்பவே ஹாமாக இருக்கு. டெம்போ டெம்போ. நெக்ஸ்ட் பார்க்க போற பைக்கும் நிஞ்சா தான். யா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பைக் ப்ளூ கலர், பீகாக் ப்ளூ. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், கிரீன் வித் பிளாக், எல்லாருக்குமே பிடிச்ச கலர் நிஞ்சால. ஸோ இது 2021 மாடல். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3,40,000 மட்டுமே. இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்கு, ஆர்சிலாம் லைன்ல இருக்கு. வாங்க, கட்டுங்க, தூக்குங்க, கிளம்புங்க. ஸோ இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறீங்களா? இந்த பைக்கும் ஸ்டார்ட் பண்ணி காட்டுமா? அந்த சவுண்ட்காக சார், சவுண்ட் தான் இம்பார்ட்டன்ட். என்னங்க ஒரு வண்டியும் ஸ்டார்ட் பண்ணி காட்டுன்னு சொன்னா எப்படி? எல்லா வண்டியும் சவுண்டு நல்லா தான் இருக்கும். சரி கேளுங்க. போதுமா? கேட்டீங்களா? வாங்க, காசு கட்டுங்க, தூக்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த பைக் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், டிவிஎஸ் ஜூபிட்டர். என்ன மாடல் சார் இது? இது 2023 மாடல். 2023? ஆமாம், 2023 மாடல். ஷோரூமில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆமாங்க, புதுசுங்க வண்டி. அப்படியே ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இருக்கும். டயர்ஸ்மே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2023 மாடல்னு சொல்கிறேன், டயர்ஸ்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குன்றீங்க. 125 சிசிங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வாங்கிட்டு கொடுக்கலாம் வியூவர்ஸ். இதோட ப்ரைஸ், அதாவது முன்னாடி வீடியோவில் ப்ரைஸ் சொல்லியிருக்க மாட்டேன், 88,000 மட்டுமே. இதுக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஏங்க நீங்கள் ஆன் பண்ணது பார்த்தா இதுக்கும் வந்துட்டு சவுண்டு நோட்டு கேட்பீங்கன்னு போல இருக்கு. இதுக்கு சவுண்ட் நோட் வேண்டாம் சார், நார்மல் சவுண்ட்ஸ் தானே. ஸோ மீண்டும் நம்ம பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா RS பல்சர். இது 2016 மாடல். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்க பைக். நீங்கள் எந்த பைக் வேணாலும், எத்தனை மெக்கானிக் வேணாலும் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 2016 மாடல். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 75,000 தாங்க. ஜஸ்ட் 75,000. வாங்க, தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு ஹீரோ ஹோண்டா வாங்குறதுக்கு பதிலாக RS 200 வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். டயர்ஸ் கண்டிஷனில் சார்? டயர்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது சார். 90% சூப்பராக இருக்குது.
வாங்க வாங்குங்க கிளம்புங்க. ஐயா போசல ஒரு ஜூஸ் வாங்கி தருவீங்களா? கண்டிப்பாக ஜூஸ் குடிச்சிடலாம், டோன்ட் வரி. வியூவர்ஸ், இதோட முடியல சர்ப்ரைஸ் ஒன்றும். நானே இப்போதான் பார்த்தேன். R15 தான் நினைச்சேன். பட் இந்த பைக் வந்துட்டு என்ன பிராண்டு என்ன நேமு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரிஞ்சது பிடிச்சது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி 360 ஒரு வாட்டி பாருங்கள். இதோட சவுண்டு, இதோட நாய்ஸு, ட்ராட்டலை பாருங்கள், கேளுங்க வாங்க. 360 இந்த சல்லத்தை மட்டும் காட்டுங்க, என்ன காட்டாதீங்க. ஸோ கண்டுபிடிச்சிங்களா? ஸோ இது என்ன பைக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நானே சொல்லிடுறேன். இது யமஹாவோட R3 2018 மாடல் யமஹா R3ங்க. ஸோ இது 2 டயருமே அப்போலோ டயர். ரெண்டுமே வந்துட்டு 18,000 கிட்ட வருது டயர்ஸ் மட்டுமே. பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்குங்க. சரி சரி சரி, நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க தெரியுது. த்ராட்டில் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்துருப்பீங்க, காது கிழிது. கேமராமேன் தான் பாவம் க்ளோஸ்அப்லாம் வச்சு காட்டுறாரு. என்ன ரேஞ்ச் ப்ரோ இந்த பைக்? இது 3,40,000 தாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள், எங்கேயுமே கிடைக்காது. இந்த பைக் இப்போ லான்ச் பண்றது இல்லை. இப்போ இது லான்ச் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2024ல மேபி லான்ச் பண்ணலாம். பட் அது பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4 lakhsக்கு மேலே வரலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோடைய வேல்யூ எவ்வளோ சொன்னீங்க? இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,40,000 மட்டுமே, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ இஎம்ஐலாம் பண்ணி தருவீங்க இல்லைங்களா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. லோக்கல் சென்னையில் இருக்க அட்ரஸ்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஸ்லிப்பர் கிளச்சுங்க, ஸ்லிப்பர் கிளச், பயந்துடாதீங்க. ஸோ கிலோமீட்டர்ஸ் பாருங்க, 18,760. வாங்க, சந்தோஷம். பார்த்தா போதுண்டா டேய், அவன் அலப்புற தாங்கலடா. முடிச்சிடலாம்டா. முடிச்சிடலாமா? இவ்வளோ தூரம் வந்துட்டு வீடியோலாம் எடுத்திருக்கோம். லேண்ட்மார்க்லாம் சொல்லுவாங்கவா? சரி, லேண்ட்மார்க் சொல்லு. எனக்கும் தெரியல, டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட விசிட்டிங் கார்டு நான் நெஞ்சிலே வச்சுருக்கேன். ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டாதீங்க, பயந்துட போகிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை லோக்கல் அட்ரஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதாச்சும் பைக் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். Sign out.